MSD கண்டிப்பா வரணும், உங்களுக்காகவே எதிர்பார்த்து வந்திருக்கோம் ஃபார் எவர். அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கும் இன்னைக்கு. லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய டிராப் பேக் இருக்கு. இந்த மேட்ச்ல எப்படி இருக்கு? என்ன இருந்தாலுமே தோத்தாலும் ஜெயிச்சாலுமே என்னைக்குமே கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸா நம்ம இருந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு வின் பண்றதோ லூஸ் பண்றதுக்காக இல்ல, ஃபார் MSD ஒன்லி. ஸோ அவங்க பிரசன்ஸ் ஒன் டைம் பார்த்துட்டா கூட போதும். அண்ட் அதுதான். இந்த மேட்ச்ல யாரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? கண்டிப்பா சஞ்சு, வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் அமேசிங் பிளே. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்லயுமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளேஸ் அவங்களுக்கு பேட் டைம் போயிட்டு இருக்கு. பட் ரெண்டு பேருமே எப்பவுமே லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான். பார்க்கலாம் இன்னைக்கு யார் வின் பண்ண போறாங்கன்ட்டு. என் பேர் குரு, நான் மடிப்பாலேருந்து வரேன். இன்னைக்கு டே வந்து மும்பை டே தான். எப்பவுமே தலை சொல்லுவாங்க. ஆனால் சச்சின் தான் எப்பவுமே. கிரிக்கெட்னா சச்சின் தான் கிரிக்கெட். என்னைக்குமே கெத்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். அவருக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். மும்பை ஃபார் எவர். எந்த மேட்ச் இல்லை, எந்த மேட்ச் சென்னையும் மும்பைனா மும்பை தான். அது எந்த ஒரு பேச்சு இடமே கிடையாது. சென்னை சும்மா தலைன்னு அதெல்லாம் வேலைக்கு எப்பவுமே மும்பை தான். சச்சின் தான், ரோஹித் தான், கெத்து தான், அவ்வளோதான். சிஎஸ்கே சப்போர்ட் தாங்க. எப்பயும் சிஎஸ்கே சப்போர்ட் தான். தோத்தாலும் ஜெயித்தாலும் நாங்கள் சிஎஸ்கே தான். அப்புறம் மெயினாக தோனிக்காக வந்திருக்கேன். பட் தெரியல தோனி வராரா இல்லையா. பட் சேட்டாக்காக நான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் நிற்பேன். இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். எஸ், அவர் எப்பயும் டெண்டுல்கர் தான். வீட்டில் இருந்தாலும் அவர் இது மும்பை இந்தியன்ல சப்போர்ட் பண்ணுவார். பட் நான் எப்பயும் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கும், எதிர்பார்க்கறேன். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். பட் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். கண்டிப்பா வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே. நாங்க வந்து மதுரையிலிருந்து வரோம். வந்த மெயினான ரீசன் வந்து தலை தோனி. இன்னைக்கு அவர் இறங்குவார்னு 100% நாங்க நம்புறோம். சிஎஸ்கே கப்பு எடுக்குது. அதுக்கு இந்த மேட்ச் தான் சாம்பிளா இருக்குது. சிஎஸ்கே ஒரு விசிலு போடு. இன்னைக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து தலை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பிராவிஸ் வராப்புல. நீங்க ஒரு மினிமம் ஒரு 70 ரன்ஸ் ஆச்சு அடிக்கிறாப்புல. ஆனா தலை வருவாருன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. சும்மா அவரை வச்சே டிக்கெட்டை பூரா விக்கிறாங்களே தவிர அவர் விளையாட மாட்டாப்புல. சும்மா ஏமாத்துறானுங்க. அது முதல் சரி பண்ணணும். அந்த ஆள் முதல் திருப்பி வரணும். தலை தரிசனத்துக்கு தாண்டி தான் அங்க இருந்து இங்க வரோம். ஆமா, தலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. I don't know Tamil. I think MI will win today because I am a huge fan of RCB, so I'll support MI. CSK தான் ஜெயிக்கும். ருத்து பிடிக்கும். தலை பிடிக்கும். மேட்ச் தலை தோனி. இன்னைக்கு ஒன்லி தோனி வருவா, அடிப்பா, நம்ம ஜெயிக்கும். அதுதான் ஆகும். இதுக்கு சிஎஸ்கே தான். தலை தோனி சிஎஸ்கே அதுதான் ஜெயிக்கும். தலை தோனி. இன்னைக்கு மேட்ச் நல்லா தோனி வரணும்னு நினைக்கிறோம். வருவாரடா தோனி. வருவாருங்க. சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. நான் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வாட், சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் ராக்ஸ். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து டஃப்பான டீம் தான். ஏன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கப்ஸ் வந்து நிறைய எடுத்தவங்க. IPL கப்லாம் நிறைய ஜெயிச்சவங்க. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு. வின் பண்ணவங்கலாம் கீழே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே வந்துட்டாங்க. வெளியில இருந்தவங்களாம் மேலே வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. பிளே ஆஃப் போறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் 3-4 மேட்ச் தான் இருக்கு. இதுல கண்டினியூஸா வின் பண்ணாங்கன்னா டாப் 4ல வந்துட்டு பிளே ஆஃப்ல உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சென்னைக்கு கண்டிப்பா வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி தலை தோனி வந்து இன்னைக்கு வந்து வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு மேட்சும் வந்து ஏமாற்றம் தான். அதனால வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இன்னைக்கு எது நடந்தாலும் ஒன் சைடட் மேட்ச் தான். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா போட்டிலாம் இருக்காது. யாராவது ஒருத்தர் மொத்தமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது சென்னையா இருக்கலாம், மும்பையா இருக்கலாம். இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே வாழ்வா சாவா போட்டி. தோக்குறவங்க வெளில போயிடுவாங்க. அதனால ரெண்டு பேரும் நல்லா ஆடுவாங்க. ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா ஒன் சைடாக தான் இருக்கும். யாரா ஒரு நம்பிக்கை. ஏன்னா எப்பவுமே வருஷம் ஒரு மேட்ச் ஒரு இது ஜெயிச்சா அடுத்தது இன்னொரு டீம் ஜெயிக்கும். எல்லா வருஷமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி மும்பை தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். இந்த மேட்ச் எப்படி இருந்தா சிவம் துபே ஆஃப் செஞ்சுரி போடுவாரு. ஹர்திக் பாண்டியாவை டக் அவுட் ஆக்குறோம்.
இன்னைக்கு வந்து சிஎஸ்கே உல்டிமேட்லி பண்ணுது. எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 பிளேயர் பேட்டிங் ஃபுல்லா அவுட் ஆயிட்டா 200 கிட்ட வராது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா 200 மேல எடுத்தா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால இவ்வளவு கான்ஃபிடன்ஸா சொல்றேன். தோனி விளையாடுவார் இந்த வின் பண்ணோம். நல்லா இருக்கும் கண்டிப்பா. சிஎஸ்கே தான். யாரு? ருத்ராஜ் கேக்குவார். இல்ல ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆடினா நல்லா இருக்கும். சிஎஸ்கே. என்ன சொல்ல போறதுன்னா, இந்த எம்ஐயோட இது லக்கு சரியா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியாது, நல்லா ஃபார்ம்ல இருக்கும். இன்னைக்கு வில் ஜாக்ஸ் அப்புறம் நம்ம ரிக்கல்டன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. சத்தியமா இன்னைக்கு அடிச்சுதான் வருவோம் ப்ரோ. மும்பை தான், கண்டிப்பா மும்பை தான். ஏய் இல்ல மும்பை தான். இல்ல தல, அதெல்லாம் வேஸ்ட். யார் ஜெயிக்கிறானோ இல்லையோ கேகேஆர் தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே ஜெர்சி போட்டாலும் கேகேஆர் தான்.